வெறும் 3 லிட்டர் கடல் தண்ணி பயன்படுத்தி என்னால் இந்த பல்பை எரிய வைக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் 3 பக்கம் கடலால் சூழப்பட்டிருக்கு. அதிலிருந்து கரண்ட் எடுக்கிறத விட்டுட்டு ஏன் டெல்டா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிலக்கரி பின்னாடியும் அணுவில் பின்னாடியும் ஓடிக்கிட்டே இருக்காங்க? முதல்ல கடல் தண்ணியிலேருந்து நான் எப்படி கரண்ட் எடுத்தேன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் கம்பு சுற்றுற விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த குட்டி செல்லை நம்ம காப்பி அடித்து அப்படியே பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் ப்ளஸ் இருக்கும், இன்னொரு சைட் மைனஸ் இருக்கும். இப்போ பட்டையாக இருக்கக்கூடிய இந்த மைனஸ் டெர்மினலுக்கு பதிலாக நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது சோறு கட்டி எடுத்துகிட்டு போக பயன்படுத்துகிற இந்த அலுமினிய டப்பாவை பிச்சு அதில் ஒரு ஒயரை கட்டி தொங்க விட்டால் நெகட்டிவ் டெர்மினல் ரெடி ஆயிரும். இந்த அலுமினியம் ஃபாயிலில் ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆணியை வச்சு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுட்டு அந்த ஓட்டை வழியாக இந்த ஒயரை எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் டெர்மினலை இப்போ ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பொடப்பா உள்ள இந்த பாசிட்டிவ் டெர்மினலுக்கு பதிலாக சூனியம் வைக்க பயன்படுத்துகிற இந்த காப்பர் தகடை பிச்சு அதில் லைட்டாக ஒரு ஒயரை கட்டி தொங்க விட்டால் பாசிட்டிவ் டெர்மினல் ரெடி ஆயிரும். இதில் ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஓரமாக சின்ன கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப் கிடைக்கும். அதில் இந்த ஒயரை எடுத்து சொருகி விட்டுக்கலாம். இந்த பேட்டரியில் வெளியே உள்ள செட்டப்பை இங்கே ரெடி பண்ணியாச்சு. இந்த பேட்டரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பான பேஸ்ட் ஒன்று இருக்கும், அதுதான் எலக்ட்ரோலைட். அது என்ன பண்ணுன்னா இந்த நெகட்டிவ் டெர்மினலுக்கும் பாசிட்டிவ் டெர்மினலுக்கும் நடுவில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாக்கி நெகட்டிவ் டெர்மினல் எலக்ட்ரானையும் பாசிட்டிவ் டெர்மினலில் எலக்ட்ரான் தட்டுப்பாடையும் உருவாக்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் உள்ள எலக்ட்ரான் குடுகுடுன்னு ஓடி போய் பாசிட்டிவ் டெர்மினலில் சேர்ந்துடும். இதில் இந்த எலக்ட்ரோலைட் பண்ணுற வேலையை கடல் தண்ணி தான் பண்ண போகுது. இந்த கடல் தண்ணியை இதில் ஊற்றின உடனே இந்த பக்கம் இருக்கக்கூடிய அலுமினியம் தண்ணியோட ரியாக்ட் ஆகி அலுமினியம் ஹைட்ராக்சைடையும் எலக்ட்ரானையும் கொடுக்கும். இப்படி எலக்ட்ரானை வெளியிடுறது மூலமாக நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு பேர் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காப்பர் தண்ணியோட கலந்து காப்பர் அயனாக மாறி எலக்ட்ரானுக்காக ஏங்கிட்டு இருக்கும். இப்போ இந்த 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இந்த ஒயர் வழியாக குடுகுடுன்னு ஓடி போய் இந்த பக்கம் இருக்கக்கூடிய காப்பர் அயனோட சேர்ந்துடும். இப்படி எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே நகல்றதுனால தான் இதில் கரண்ட் உண்டாகுது. இங்கேருந்து அங்கே போன எலக்ட்ரான் காப்பர் அயனோட சேர்ந்து காப்பர் அயனை காப்பராக மாற்றிடும். இப்படி எலக்ட்ரானை உள்வாங்கிக்கிறது மூலமாக நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் பேர் ரிடக்ஷன் ரியாக்ஷன். இந்த பேட்டரியில் உள்ள மொத்த செட்டப்பையும் செஞ்சாச்சு. இதில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 0.49 வோல்ட் வருது. இது ரொம்ப கம்மியான வோல்டேஜுங்கிறனால இதை வச்சு இந்த பல்பை எரிய வைக்க முடியாது. இந்த வோல்டேஜை கூட்டுறதுக்காக என்ன பண்ணலான்னா இதே மாதிரி இன்னொரு செல்லு செஞ்சு இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து இந்த செல்லோட பாசிட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த 2 செல்லோட வோல்டேஜ் ஒன்றோட ஒன்று ஆட் ஆகிட்டே போகும். இந்த கனெக்ஷன் பேர் தான் சீரியஸ் கனெக்ஷன். நம்ம கல்யாண வீட்டில் பயன்படுத்துகிற சீரியல் பல்பில் கூட ஒரு பல்போட பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்து அடுத்த பல்போட நெகட்டிவ் டெர்மினல் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி அந்த பல்பில் சீரியஸ் கனெக்ஷன் கொடுக்கறனால தான் அந்த பல்புக்கு பேர் சீரியல் பல்பு. சரி வாங்க நம்ம இந்த செட்டப்போட வோல்டேஜை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 செல்லோட வோல்டேஜ் ஒன்றோட ஒன்று ஆட் ஆகி கிட்டத்தட்ட 0.9 வோல்ட்னு வருது. இதுவும் கம்மியான வோல்டேஜுங்கிறனால இந்த வோல்டேஜை வச்சு பல்ப் எரிய வைக்க முடியாது. அதனால் இதே மாதிரி 12 செல் செஞ்சு ஒன்றோட ஒன்று சீரியஸாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட வோல்டேஜை செக் பண்ணி பார்த்துடலாம். நாங்கள் இந்த செட்டப்பை பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் இந்த 2 எலக்ட்ரோடும் மாற்றி ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு. இதை பிரித்து வைக்கிறதுக்காக நடுவில் இந்த மாதிரி ஒரு குச்சை வச்சுட்டோம். இந்த டெர்மினலெல்லாம் இப்போ பிரித்து வச்சாச்சு. இந்த 12 செல்லோட வோல்டேஜும் சேர்த்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 செல்லோட வோல்டேஜும் ஒன்றோட ஒன்று ஆட் ஆகி 5.75 வோல்ட்னு வருது. இந்த செட்டப்பில் நம்ம இந்த பல்பை எரிய வைக்கிறதுக்கான போதுமான வோல்டேஜ் கிடச்சிருச்சு. ஆனால் இந்த 2 டப்பாவில் உள்ள கரண்ட்டும் சேர்ந்து இந்த பல்பை கொஞ்ச நேரம் தான் எரிய வைக்க முடியும். இதை சரி செய்கிறதுக்காக இதே மாதிரி இன்னும் 3 டப்பா செஞ்சு 3 செட்டிலையும் உள்ள நெகட்டிவ் டெர்மினல் எல்லாத்தையும் ஒன்றாகவும் பாசிட்டிவ் டெர்மினல் எல்லாத்தையும் ஒன்றாகவும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த 3த்தில் உள்ள கரண்ட் மட்டும் ஒன்றோட ஒன்று ஆட் ஆகி கூடிக்கிட்டே போகும். இது பேர் தான் பேரலல் கனெக்ஷன். நம்ம வீட்டில் உள்ள ஃபேனு லைட்டு பல்பு எல்லாமே பேரலாக தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பல்பை கனெக்ட் பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதில் இருக்கக்கூடிய சார்ஜ் எப்போ தீரும்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய அலுமினியம் தண்ணியோட ரியாக்ட் ஆகி அலுமினியம் ஹைட்ராக்சைடாக இந்த தண்ணியில் கலந்துக்கிட்டே இருக்கும். அதோட அளவு கூட இதில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் ரேட் கம்மியாகி ஒரு கட்டத்தில் வரக்கூடிய கரண்ட் ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய தண்ணியை மாற்றினாலோ
இல்லை இதை திருப்பி ரீசார்ஜ் பண்ணாலோ இதால் திரும்ப கரண்ட் கொடுக்க முடியும். இதனால் எந்த ஒரு பெரிய பொல்யூஷனும் வராது. அதே மாதிரி இப்போ பயன்பாட்டில் இருக்கக்கூடிய லித்தியம் அயன் பேட்டரி மாதிரி தீப்பிடிக்காது, ஈஸியாக வெடிக்காது. இப்படி பல நன்மைகள் இதில் இருக்குது. இவ்வளோ இருந்தும் ஏன் கடல் தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிறத விட்டுட்டு கண்டது பின்னாடி சுற்றுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தோராயமாக 100லேருந்து 200 யூனிட் கரண்ட் வரைக்கும் ஒரு மாதத்தில் செலவாகும். அந்த கரண்ட்டை இந்த பேட்டரியிலேருந்தே எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல் எல்லாத்தையும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எடுத்தால் கூட இந்த பேட்டரியோட கனம் 7500லேருந்து 15000 கிலோ வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு மாதத்துக்கான கரண்ட்டை இந்த பேட்டரியால் கொடுக்க முடியும். ஒரு வீட்டுக்கே இவ்வளோ பெரிய பேட்டரி செய்யணுமான்னா யாரும் இதை பெருசாக செய்யலை. அதுக்குன்னு இதை எங்கேயும் பயன்படுத்தாமலாம் இல்லை. நிறைய கம்பெனிகள் சின்ன சின்ன பேட்டரி செஞ்சு வித்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இதோட திறனை கூட்டுறதுக்காக இதுக்கு பின்னாடி நிறையா பேர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது இவ்வளோ பெருசாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம் இது லித்தியம் அயன் பேட்டரி மாதிரி வெடிக்காதுங்கிறதையும் தாண்டி லித்தியம் பூமியில் அங்கங்கே கிடைக்கக்கூடிய ஒரு அரிதான பொருள். அதை எடுத்து பியூரிஃபை பண்ணி பேட்டரியாக மாற்றுறதுக்குள்ளே நிறையா பொல்யூஷன் உருவாகுது. ஆனால் இதில் அந்த மாதிரி எந்த பொல்யூஷன் பிரச்சனையும் வராதுங்கிறனால தான் இது பின்னாடி நிறையா பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே விஷயத்த நல்ல தண்ணியை வச்சு செஞ்சு பார்த்தா வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஆனால் சால்ட் வாட்டர் பேட்டரியோட கம்மியாக தான் வரும். ஏன்னா நல்ல தண்ணியில் அயன்ஸோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால அதில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட் கம்மியாக நடக்கும். அதனால் உங்களுக்கு கரண்ட்டும் கம்மியாக தான் கிடைக்கும். நாங்கள் இதில் நெகட்டிவ் டெர்மினலுக்கு பதிலாக அலுமினியத்தையும், பாசிட்டிவ் டெர்மினலுக்கு பதிலாக காப்பரையும் பயன்படுத்தியிருக்கோம். நீங்கள் இதுக்கு பதிலாக பென்சிலில் உள்ள கிராஃபைட்டு, கார்பனு இப்படி பல விஷயங்களை கம்பைன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரிசல்ட் எங்களோட பெஸ்ட் ரிசல்ட்டாக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி இந்த பல்ப் எவ்வளோ நேரம் எரிஞ்சிச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணி, கரண்ட் இந்த 2 வார்த்தையை சொன்னதும் நம்ம மைண்டுக்கு அடுத்து ஞாபகத்துக்கு வரக்கூடிய வார்த்தை கரண்ட் ஷாக் தான். ஏன்னா நம்ம ஈரக்கையோட சுவிட்ச் போடும் போதோ இல்லை வேறு ஏதாவது பண்ணும் போதோ நமக்கு நிறைய ஷாக் அடிச்சிருக்கும். அதுக்கான காரணம் உங்கள் கையில் உள்ள தண்ணியில். சத்தியமாங்க, நான் கூட நம்ம வீட்டுக்கு வர கரண்ட் ஒயரை பிச்சு தண்ணிக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே கை விட்டேன், எனக்கு ஷாக்கே அடிக்கலை. அந்த வீடியோ கூட இந்த என் கார்டில் தான் இருக்குது. நான் கை வைக்கிறேன், சுவிட்ச் எல்லாம் ஆனில் தான் இருக்குது, ஒயரும் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் எனக்கு ஷாக்கே அடிக்கலை. ஆனால் நம்ம நிறைய இடங்களில் ஈரக்கையோட சுவிட்ச் போடும் போதோ இல்லை வேறு ஏதாவது செய்யும் போதோ ஷாக் அடிச்சிருக்கும். அதுக்கான காரணம் உங்கள் கையில் உள்ள தண்ணி இல்லை, இதுதான். இதை லைட்டாக அப்படியே பூவோடு தூவி விட்டுட்டு கை வச்சா ஷாக் அடிக்கும். ஆனால் நான் வைக்க மாட்டேனே. அதுக்கு பதிலாக இந்த லைட்டை நடுவில் போட்டுட்டு என் மேலே போக வேண்டிய கரண்ட்டை இந்த லைட் வழியை அனுப்பி இதை எரிய வச்சு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நாங்கள் இது போதுமான சேஃப்டி எக்யூப்மெண்ட், ப்ராப்பரான ட்ரைனிங்கோட தான் செஞ்சு பார்க்குறோம். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இதை வீட்டில் செஞ்சே பார்க்காதீங்க.